அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி என்எஸ்சி பிஎஸ்சி எப்படிங்க இருந்தது அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 பாயிண்ட் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் ஒரு 30 பாயிண்ட் 200 பாயிண்ட் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. பட் நிஃப்டி லாஸ்ட் டைம் கொஞ்சம் ரெக்கவரி எடுத்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இது தொடர்ந்து நமக்கு மேலே வருமா? ஏன்னா நிஃப்டி ஃப்ரைடே வீடியோவில் எந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் 24,263 வரைக்கும் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக நமக்கு அதே மாதிரி தான் நடந்து மறுபடியும் ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆகிறது பிரச்சனை கிடையாது. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பை சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியே நமக்கு ஹேமர் கேண்டல் 2 தடவை ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 12ம் சரி, ஆகஸ்ட் 13ம் சரி. ஹேமர் கேண்டலோட எதனால் அந்த கேண்டல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, கீழே விழுந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டு பையர்ஸ் ஹெவியாக டக்குன்னு மேலே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேலே கொண்டு க்ளோஸ் ஆகிறப்ப தான் ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆகும். இதோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துரும். இன்றைக்கும் எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் எவ்வளோ தூரம் போகும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு ஸோ இதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹை பவர்டு கமிட்டி மீட்டிங் ஆன் பேங்கிங். அதாவது பேங்கிங் செஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஹை பவர் கமிட்டி மீட்டிங் நிர்மலா சீதாராமன் அவர்களோட தலைமையில் நடந்திருக்கு. ஸோ இது எதனால் இந்த மீட்டிங் அப்படின்னா, அதாவது 2047 விக்சித் பாரத்தோட இலக்கை நாங்கள் அடையலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மீட்டிங் ரன் ஆகுது. ஸோ இந்த மீட்டிங்கில் முக்கியமானது பேங்கிங் செக்டாரில் எந்தெந்த என்னென்ன புதுசான ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் நமக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வங்கிகளின் எதிர்கால வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, பொதுத்துறை வங்கிகளின் செயல்திறன், கடன் வழங்கல் அதிகரித்தல், போட்டித்திறன், எதிர்கால தேவையான வங்கி சீர்திருத்தங்கள். ஸோ ஃபுல்லாக ஒரு பேங்கிங்கான ஒரு மீட்டிங்காக இருக்குது. ஸோ இதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த கமிட்டி மூலியமாக எந்த ஒரு ரிப்போர்ட் வந்தாலுமே உடனடியாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிரும். அதாவது உடனடியாக ஒரு ஆக்ஷனில் இறங்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது முக்கியமாக ஒரு பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி லாஸ்ட் டைமில் நமக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு சொல்லிட்டு இந்த சிஏஎஸ், அதாவது க்ளோசிங் ஆக்ஷன் செஷனோட பஞ்சாயத்து டெய்லியுமே நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ செபி தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டுமே பங்கு சந்தை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இது ஹெட்ஜிங் பர்பஸ் தான், ஸ்பெகுலேஷன் பர்பஸ்ங்கிறது கிடையாது. இப்போ ஹெட்ஜிங் பர்பஸ்னால் என்னென்னா, கேஷ் மார்க்கெட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதில் கால் ஆப்ஷனை பையோ செல்லோ பண்ணி வச்சா, ஸோ அந்த கேஷ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு சடனாக கொஞ்சம் லாஸ் ஆகிறப்ப இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த மாதிரி அந்த லாஸ் குறைக்கிறதுக்கு ஒரு ஹெட்ஜிங் பர்பஸுக்காக தான் நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ இப்போ போக போக ஸ்பெகுலேஷன், அதாவது ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணுறது, புட் ஆப்ஷனை பை பண்ணுறது, செல் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு பண்ணோன்னா ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பெகுலேஷன் பர்பஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கும் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கை மட்டுமே பார்த்துட்டு இந்த சிஏஎஸ் நாங்கள் கொண்டு வரல. இந்த சிஏஎஸ் முக்கியமாக கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, எஃப்ஐ பங்கேற்பு, அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோமே தவிர, ஆப்ஷன் ட்ரேடர்ஸை மட்டுமே வச்சு இதை நாங்கள் எந்த டிசிஷனுமே எடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். நீங்கள் இத்தனை தடவை கேட்கறதுனால ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சை மட்டும் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் சிஏஎஸ் இனிமேட் எக்காரணத்தை கொண்டு எடுக்க முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக இவர் சொல்லிட்டார். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்எல்பிஎம் அப்படிங்கிற ஒரு முறையை நாங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகிறோம். அப்படின்னா எஸ்எல்பிஎம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு சில ஷேர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை லெண்டருக்கு மாதிரி விடலாம். ஸோ அதை வாங்குறவங்க ஷார்ட் செல்லிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எஸ்எல்பிஎம் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கொஞ்சம்
ரிலாக்ஸேஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் பங்கு சந்தை வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எல்என்டி, அதாவது எல்என்டி கம்பெனி வந்து ஒரு 15,000 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு மெகா ப்ராஜெக்டை வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது மிடில் ஈஸ்டில் ஆஃப்ஷோர்ஸ் ப்ராஜெக்ட்னால் கடலுக்கு நடுவில் கட்டக்கூடிய கட்டடங்கள், பாலங்கள் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லலாம். அதுக்கான ஒரு 15,000 கோடி ரூபா ப்ராஜெக்டை வந்து எல்என்டிக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிடச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக எல்என்டி ஷேர் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எல்என்டி சரி, எல்என்டி ஃபைனான்ஸும் சரி. ஸோ இந்த நியூஸ் வந்து தொடர்ந்து நமக்கு கொஞ்சம் ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து இம்பேக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஒரு 2 நாள் மட்டும் இது எல்என்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வார் வந்து என்னதாங்க ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு $30,000 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அமெரிக்கன் சோல்ஜர்ஸை வந்து நீங்கள் பிடிச்சாலோ இல்லை சுட்டு கொன்னாலோ உங்களுக்கு வந்து $30,000 வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து வெளிப்படையாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது கண்டிப்பாக வந்து ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அப்படியே நடந்தாலும் அது பாசிட்டிவாக அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப வந்து கம்மி தான். ஓகேங்களா? எல்லாருமே வந்து ஈரான் யூஎஸோட டீல் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த டைமில் ஈரான் வந்து இந்த மாதிரி நீங்கள் சுட்டு கொண்டால் $30,000 வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே சீக்கிரமாக சுட்டு கொண்டுட்டு $30,000 வந்து வாங்க தான் பார்ப்பாங்க. ஸோ ஈரான் சோல்ஜர்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்க்கலாம். இது $30,000 கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபா மதிப்பு வருது. ஒருத்தனை சுட்டு கொண்டால் 2.5 கோடி ரூபா மதிப்பு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை, எப்படா சுட்டு கொண்டுட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து போர் வந்து தொடர்ந்து நமக்கு கொஞ்சம் தீவிரம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்துருக்கு. பட் இருந்தாலும் ஓமன் அண்ட் ஈரானோட புது ஷிப்பிங் ரூட் கான்ட்ராக்ட் மூலயமா க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் சப்ளை எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் எடுத்தால் எந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பை சைடு பிரேக் அவுட் அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐடி செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது. ஏன்னா காலையிலேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம், இந்த ஏடிஆர் வேல்யூஸ் வந்து ஐடி செக்டாருக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவில் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்னிங் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஐடி செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது. மற்றபடி கொட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஸோ ஓவராலாக ஒரு நியூட்ரல் க்ளோசிங் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது குளோபல் இண்டெக்ஸ் என்னங்க ஆகுது அப்படின்னா ஒரு 2.49 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய அளவுலலாம் கிடையாதுங்க. ஒரு வாரமாக பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15-20 பாயிண்ட்டு கூட போகலை. ஒரு 10 பாயிண்ட்டு, 5 பாயிண்ட்டு, 7 பாயிண்ட்டு, ஸோ அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கு. ஒரு 15-20 பாயிண்ட்டு போனால் மட்டும்தான் நிஃப்டியும் வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகும் மேலே. ஸோ அது வரைக்குமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி, சைட்வேஸு இந்த மாதிரி போகிறதுக்கு சான்ஸ். இந்தியாவும் என்னென்னமோ பார்த்திங்க அப்படின்னா முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ எஸ்டர்டேலாம் பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு 7 அறிவிப்புகள் வந்து விட்டுருந்தார். ஸோ அதன் மூலிமா எஸ்டர்டேயோ சொல்லியிருந்தேன், அதன் மூலிமா கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து மேலே வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் முக்கியமான அறிவிப்பே பார்த்திங்கன்னா செமிகண்டக்டரை வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. செமிகண்டக்டரில் யாருமே வந்து அவ்வளோவா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பயப்படுறாங்க. ஆல்ரெடி அந்த KOSPI சவுத் கொரியன் மார்க்கெட் வந்து 30% வந்து இறங்கிட்டு இருக்கனால செமிகண்டக்டரில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக செபி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேக்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த ட்ரேடிங் பண்ணுறப்ப நமக்கு வந்து நிறைய டேக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிற நாடுகளில் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பாய்காட்டும் நடந்தது. ஸோ அந்த டேக்ஸில் ஏதாவது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணாங்க அப்படின்னா வால்யூமும் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து நிஃப்டி வந்து தொடர்ந்து கொஞ்சம் மேலே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கும், பார்க்கலாம். ஆனால் அந்த டேக்ஸை குறைக்கிறதுக்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து இன்னுமே வந்து செபி சைட்லேருந்து வரல. இப்போதைக்கு இந்த சிஎஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர டேக்ஸை பற்றி அவங்க பேசுகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க.
நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் 3550 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அட்வான்ஸ் வந்து 1565, டிக்ளைன்ஸ் வந்து 1862, அன்சேஞ்சு வந்து 123, 52 வீக் ஹையில் வந்து 119 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 80 ஸ்டாக்ஸும் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அப்பர் சர்க்கிளில் 130, லோயர் சர்க்கிளில் 130. இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 190 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹையில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். செக்டார் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங், ஃபின்னிஃப்டி பரவாயில்ல. ஐடி செக்டார் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சொதப்பிடிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் பக்கம் டவுன் எடுத்து 1.57% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ ஐடி செக்டார் இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருந்தது அப்படின்னா நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கூட ஒரு மேலே வந்திருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி கேண்டிலோட ஹையெல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் தைரியத்தை வந்து கொடுத்துருக்கும், ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அந்த மாதிரி வந்து நடக்கலையே. அதாவது ஐடி செக்டார் வந்து நெகட்டிவ்ல தான் போயிட்டுருக்கு. மற்ற செக்டார் பாசிட்டிவ்ல இருந்தாலும் பெரிய அளவில் வந்து கிடையாது. ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், ரிலையன்ஸ், மாருதி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. எம்என்டம், டிசிஎஸ், இன்ஃபோஸ், சன்ஃபார்மா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. டாப் கெய்னர்ஸில் ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஓஎன்ஜிசி, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், டிசிஎஸ், சன்ஃபார்மா, ஐடிசி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து போயிட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் இந்த ஹை பவர் கம்யூனிட்டி. அது ஆமாம், ஹை பவர் கமிட்டி கிடையாது, கமிட்டி, ஹை பவர் கமிட்டி வந்து பேங்கிங்கில் வந்து போயிட்டுருக்கனால அது கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸாக வந்து மாறி இருக்கு. நல்ல ஒரு ஹேமர் கேண்டல் 57,158 சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு மேலே வந்துட்டுருக்கு. அகைன் வந்து நமக்கு ஹையாக பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 58,000. ஸோ இதுக்கு வந்து பிவோட் பாயிண்ட்டை வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்காங்க. ஏன்னா சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. ஓகேங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிவோட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பிவோட் பாயிண்ட் தான் நாளைக்கான சப்போர்ட் ஜோன். அடுத்தது வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி எடுத்துக்கிட்டால் கூட நல்ல ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆகிட்டு மேலே வருது. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,428. ஸோ அந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடலாம். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நாளைக்கு மேலே வந்தால் கூட நாளைக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து இருக்குது நாளைக்கு டியூஸ்டேங்கிறனால 24,428 தான் இப்போதைக்கான டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதையும் தாண்டி மேலே ஒரு கேப் அப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல இன்னுமே கூட கொஞ்சம் பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும். பட் இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகிறப்ப 24,428 ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 24,263 நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். நமக்கு ஹேமர் கேண்டல் நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் பையர்ஸ் கொண்டு வந்து கிட்டத்தட்ட டாப்பில் அந்த பாடி இல்லாத அளவுக்கு ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஹையாக பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு ஹை வந்து நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நாளைக்கு. சென்செக்ஸும் சேம் அதே மாதிரி தான், ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது 78,277, நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 77,503. இந்த 215 மினிட்ஸ் கேண்டல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்குள்ளாரே ஒரு சில டைம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்து இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் 5 மினிட்ஸ் கேண்டல் கூட நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு 5 மினிட்ஸ் கேண்டல் ஆச்சு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஒரு நல்ல செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஃபின்னிஃப்டி. ஸோ ஃபின்னிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் ஒரு டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டெல்லாம் டச் பண்ணிவிட்டு மேலே தான் வந்துட்டுருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 26,713 வரைக்கும் வரதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 26,128. நிஃப்டி மிட் கேப் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்கு நிஃப்டி மிட் கேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை வந்து 15,078. ஸோ அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் கூட எடுத்துகிட்டு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இருந்தாலுமே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலுமே ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலுமே 15,070 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 14,894. ஓகே, இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் இந்தியா விக்ஸ்லாம் எப்படிங்க போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் கொஞ்சம் வீக் தான் ஆகிட்டுருக்கு. 95.61 பாயிண்ட்ஸ் வந்து வீக் ஆகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ருப்பி வந்து வீக் ஆகுது. ஸோ ருப்பி வீக்கானா என்னங்க ஆகுதுன்னா எஃப்ஐஎஸ் வந்து பணத்தை வந்து வெளியெடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு நிஃப்டி நல்ல ஒரு பை போயிட்டுருக்கு. நான் அதுக்கு தான் சொன்னேன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 24,428 வரைக்கும் ரீச் ஆகலாம் நிஃப்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து
இந்தியா விக்ஸை வச்சு எதுவுமே சொல்ல முடியல. கிட்டத்தட்ட நமக்கு பெரிய மூமெண்ட்டு கொடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி ஜூலை 27 இந்தியா விக்ஸில் ஒரு 9.76% வந்து டவுன் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து டோஜி கேண்டிலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் இறங்கி சென்ட்ரலில் க்ளோஸ் ஆன மாதிரி கேண்டில் அப்படி இப்படின்னு தான் போயிட்டுருக்கு. அதை வச்சு எந்த ஒரு டிசிஷனுமே வந்து இது வரைக்கும் வந்து எடுக்க முடியல. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இப்போ வந்து ஹேமர் கேண்டலோட ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணால் தான் அந்த இடத்துல பையிங் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயிலோட பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்க 15 மினிட்ஸில் வச்சு பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 7,924. ஸோ 7,924 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ க்ரூட் ஆயிலெல்லாம் நம்ம ஆப்ஷன்ஸ் பையிங்கெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஸோ அந்த டிசிஷன் அப்படியே நடக்குமாங்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அதனால் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியணும். ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டிசிஷன் தப்பானா கூட நம்ம பணத்தை வந்து நம்மளால் வந்து காப்பாற்றிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால் க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸை வந்து ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம். இப்போ நம்ம பையிங் பண்ணுறோம் அப்படின்னா தனியாக போய்ட்டு பை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் தான் நம்மளை வந்து காப்பாற்றும். இல்லை நம்ம வந்து ஒரு ஹெட்ஜு பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7,924 8,250 வரைக்கும் போகுது, ஒரு 300 பாயிண்ட் மேலே போகுது. அந்த இடத்துல ஒரு கால் ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்கன்னா அது ஒரு ஹெட்ஜிங்காக மாறிடும். அப்போ அந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களை வந்து காப்பாற்றிடும். ஓகேங்களா. பட் தனியாக நீங்கள் போயிட்டு ஒரு பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட்டு. எப்பேற்பட்ட டேலண்ட்டை நாம் போட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்தாலுமே கூட ஸ்டாப் லாஸுங்கிறது கண்டிப்பாக வந்து வேணும். மணி மேனேஜ்மெண்ட் அப்போ தான் நம்ம கைக்குள்ளார இருக்கும். ஓகேங்களா. ஸோ 7,925 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டல் வந்து மேலே க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 8,251 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துருக்கு. நேச்சுரல் கேஸ் தாங்க கொஞ்சம் பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் காலையில். இந்த ஓமன் அண்ட் ஈரானோட கான்ட்ராக்ட் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற காரணத்தில் சப்ளை ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஈரான் வந்து ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. $30,000 வந்து கொடுக்க போகிறோம் யாரை சுட்டு கொண்டு வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. மேலே அது வந்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 7,800 128 பாயிண்ட் மேலே வந்துட்டுருக்கு. பட் நேச்சுரல் கேஸ் வந்து ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட்டு தான். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 259.6. இப்போ கோல்டு அண்ட் சில்வர்லாம் என்னங்க ஆகும் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர்லாம் தடுமாடிட்டு இருக்கு. FOMC ரிசல்ட் வந்து வரட்டும். ஸோ வந்தால் தான் அதில் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போதைக்கு வந்து கோல்டு வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா. 1,55,430ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது 1,51,951. அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வருக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,31,575. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,39,143. காப்பர் வந்து நல்ல ஒரு ஹை போயிருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒன் டேலேயே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,381.50. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டல் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டல் க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ அதோட டார்கெட் மேபி ஒரு 1,400 இல்லை 1,413 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து எப்படி நாளைக்கு வந்து வேலை செய்யுது அப்படின்னு. பட் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பையர்ஸ் தான் மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க நிஃப்டியை. ஓகேங்களா. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். இது வரைக்குமே நமக்கு வந்து எந்த ஒரு கேண்டிலுமே ஒரு வாரமாக வந்து ஹையாக வந்து பிரேக் அவுட் பண்ணலை. அதுக்கு பதிலாக க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுது, மறுபடியும் கீழே வருது. லாஸ்ட் டைமில் வந்து பையர்ஸ் மேலே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அடுத்த நாள் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுது. ஸோ நாளைக்காச்சும் பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரிங்கனால ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் சைடு போனது அப்படின்னா பார்க்கலாம். ஒரு 24,428 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.